அஞ்சாவது பாருங்கள், மதிப்பு காண்கன்னு சொல்லி ஒரு 6 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து 19.2 வகுத்தல் 2.4. இதை நம்ம எப்படி செய்யலாம்? 192/10. ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அடுத்து வகுத்தல் 2.4 நம்ம 24/10 எழுதலாமா? இப்போது 192/10 வகுத்தல் பெருக்கலாக மாறும்போது இது வந்து தலைகீழியாக மாறும். 10/24. இதுவும் கேன்சல் ஆயிரும். 2ஆல் அடிச்சோம்னா 1 2 2 4 9 2 18 மிச்சம் 1 6 2 12. 2ஆல் அடித்தோம்னா 6 2 12 4 2 8 மிச்சம் 1 8 2 16. அடுத்து 6ஆல் அடித்தோம்னா 1 6 6 8 48. நமக்கு 8ன்னு கிடைக்கும். இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நம்ம 19.2/2.4 எழுதுவோம். கீழே வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ கீழே 10ஆல் பெருக்கும்போது மேலேயும் 10ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு 192/24 கிடைக்கும். நமக்கு அடித்தா ஆன்சர் வந்து 8 வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 4.95/0.5. நமக்கு கீழே தான் முழு எண்ணாக இருக்கணும். இப்போ கீழே வந்து 10ஆல் பெருக்கும்போது மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். இங்கே ஏற்கனவே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. 10ஆல் பெருக்கும்போது இது வந்து இந்த புள்ளி இங்கிட்டு போகும்போது நமக்கு 49.5ன்னு வரும். ஏன் அப்படின்னா 495 10ஆல் பெருக்கும்போது 0 சேர்ப்போம். இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 49.5ன்னு வரும். 5. இப்போ 5ஆல் அடிச்சோம்னா 1 5 5 9 45 மிச்சம் 4 9 45. இப்போ நமக்கு 9.9ன்னு கிடைக்கும். அடுத்து மூணாவது பாருங்கள், 19.11/1.3. கீழே வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ 10ஆல் பெருக்கும்போது மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். இங்கே வந்து 10ஆல் பெருக்கிறதுனால இந்த புள்ளி இந்த சைடு போய் 191.1ன்னு வரும். இங்கே 10ஆல் பெருக்கிறதுனால புள்ளி கேன்சல் ஆகி நமக்கு 13ன்னு கிடைக்கும். 1911 13ஆல் வகுப்போம். 13 13. இப்போ கழிச்சோம்னா 6ன்னு வரும். 1 இறக்குவோமா? இப்போ பாருங்கள், 13 5ஆல் பெருக்கணும்னா 5 15 மிச்சம் 1 1 5 1 6 61 தான். அப்போ 13 4ஆல் பெருக்குவோம். 3 12 மிச்சம் 1 1 4 1 5. அப்போது நமக்கு 4 வரும். 52. 11லேருந்து 2 போச்சுன்னா 9. 1 இறக்குவோமா? 91. இப்போ 13 நம்ம 7ஆல் பெருக்கலாம். ஏன்னா 3 21 மிச்சம் 2 1 7 8 9. மேலே 7 91 0. இங்கே வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா. அப்போ நமக்கு 14.7ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 0.399 வகுத்தல் 2.1. இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 10ஆல் பெருக்குவோம். 0.399/2.1. புள்ளி எடுக்கிறதுனால கீழே 10ஆல் பெருக்கும்போது மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். 399 0ன்னு போடுவோம். இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறனால 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 1 2 3 நமக்கு 3.99ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 21ன்னு போட்டு 0 போட்டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 21ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 3ஆல் அடித்தோம்னா 7 3 21 1 3 3 புள்ளி வச்சுருவோம். 3 9 3 9. அடுத்து 7ஆல் அடித்தோம்னா போகாத. இப்போ 0 வச்சு புள்ளி வைப்போம். இந்த 1 இங்கே போகும்போது 1 7 மிச்சம் 6 9 7 63. அப்போ நமக்கு 0.19ன்னு கிடைக்கும். அடுத்து 5ஆவது பாருங்கள், 5.4 வகுத்தல் 0.9. இப்போது 5.4/0.9. கீழே புள்ளி எடுக்கணும்னா 10ஆல் பெருக்கும், மேலே 10ஆல் பெருக்கும். இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானங்கும்போது 54/9ன்னு வரும். 6 54. அடுத்து பாருங்கள், 2.197 வகுத்தல் 1.3. 2.197
பை 1.3 புள்ளி எடுக்கணும்னா 10ஆல் பெருக்குவோம் கீழே. அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கும்போது இந்த புள்ளி இந்த சைடு போகும்போது நமக்கு 21.97 பை 13ன்னு கிடைக்குமா? இப்போ வகுப்போம். 21.97 13ஆல் 13 13. 11லேருந்து 3 போச்சு அப்படின்னா நமக்கு 8ன்னு வரும். அடுத்து இந்த 9 இறக்குவோமா? 5ஆல் போட்டோன்னா 5 15 மிச்சம் 1 ஓரஞ்சு 5 1 6. 6ஆல் போட்டோன்னா 3 18 மிச்சம் 1 1 6 1 7 78. அப்போது இங்கே புள்ளி வச்சுட்டு 6ன்னு போடுவோம். 78 1 1. அடுத்து இந்த 7 இறக்குவோம். 9 13 117. இப்போ 0. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு 1.69. அடுத்து பாருங்கள், 9.55 கிலோகிராம் இடையுள்ள இனிப்புகளை 5 குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும் கேட்டிருக்காங்க. சமமாக பங்கிட சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வந்து வகுப்போம். 9.55 பை 5 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 புள்ளி வச்சுருவோம். மிச்சம் 4 9 45 ஓரஞ்சு 5. அப்போது 1.91 கிலோகிராம் இனிப்பு வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும். அடுத்து 7வது பாருங்கள், ஒரு வண்டியானது 1.2 லிட்டர் பெட்ரோலில் 76.8 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் 1 லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1 லிட்டர் கண்டுபிடிக்கணும்னா இதை வகுத்துருவோம். 76.8 பை 1.2. இப்போ வகுத்தலில் இருக்கா புள்ளி எடுக்கணுங்கும்போது கீழே வந்து 10ஆல் பெருக்குவோம். மேலேயும் 10ஆல் பெருக்கும்போது நமக்கு 768 பை 12ன்னு கிடைக்கும். 2ஆல் அடிச்சோம்னா 6 2 12. இது 3 2 6 மிச்சம் 1 2 2 16 4 2 8. 6ஆல் அடித்தோம்னா 6 6 36 மிச்சம் 2 4 6 24. அப்போது நமக்கு மதிப்பு வந்து 64 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. 1 சதுர அடி ரூபாய் 15.5 வீதம் ஒரு நிலத்தை சமன்படுத்தும் ஆகும் செலவு வந்து 10,075 எனில் நிலத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 சதுர அடிக்கு வந்து 15 ரூபாய் 50 பைசா ஆகுதுங்காங்க. மொத்த செலவு வந்து 10,075. அப்போது நிலத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. 10,075 பை 15.50 போட்டால் நமக்கு நிலத்தோட பரப்பளவு கிடச்சிரும். கீழே வந்து 0 எடுக்கங்கனால 100ஆல் பெருக்குவோம். அப்போ மேலே 100ஆல் பெருக்குவோம். அப்போ இதோட 2 0 சேர்ப்போம். பை 15,550. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் அடித்தோம்னா 3 15 ஓரஞ்சு 5. அடுத்து இது வந்து 2 10 0 ஓரஞ்சு 5 மிச்சம் 2 5 25 0. நம்ம 31ஆல் வகுக்கணும். 20,150 31. இப்போ 201 எடுக்கணுமா? 31 6ஆல் போட்டோன்னா 1 6 3 6 18. இது 31 7ஆல் போட்டோன்னா 1 7 3 21. இப்போது நமக்கு 6 தான் வரும். 186. இங்கே வந்து 11ல் 6 போச்சுன்னா 5 9லேருந்து 8 போச்சுன்னா 1 5 இறக்குவோம். 155. இங்கே 1 இருக்கா? 5ஆல் பெருக்கி பார்ப்போமா? ஓரஞ்சு 5 3 15. இப்போ 155னா நம்ம 31 5ஆல் பெருக்கினா 155ன்னு கிடைக்கும். 0. அடுத்து இந்த 0 இறக்குவோம். மேலே 0 சேர்ப்போம். இப்போ நமக்கு 650 சதுர அடி மொத்தம் பரப்பு இருக்கும். அடுத்து பாருங்கள், 28 புத்தகத்தின் விலை 1506.4 எனில் ஒரு புத்தகத்தோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை வகுப்போம். 1506.4 பை 28. 4ஆல் அடித்தோம்னா 7 4 28 3 4 12 மிச்சம் 3 7 4 28 மிச்சம் 2
4ஆல் தானே அடிப்போம், மிச்சம் 2. 6 நாங்கா 24, மிச்சம் 2, 6 நாங்கா 24. இப்போ 7ஆல் அடித்தோம் அப்படின்னா 5 35, மிச்சம் 2, 4 28 வராது. அப்போ 3 21, மிச்சம் 5, 8 56. அப்போ நமக்கு 53.8ன்னு கிடைக்கும். அதாவது ஒரு புத்தகத்தோட விலை வந்து 53 ரூபா 80 பைசா. அடுத்து 10வது பாருங்கள், இரு எண்களின் பெருக்குத்தொகை. அதாவது இரு எண்களின் பெருக்குத்தொகை வந்து 40.376. ஒரு எண் வந்து 14.42ன்னு சொல்லிட்டு இன்னொரு எண் மற்றொரு எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2 எண்ணை பெருக்குனா நமக்கு 40.376. இப்போது ஒரு எண் வந்து 14.42ன்னு வச்சுக்கிடுவோம். இன்னொரு எண்ணை நமக்கு தேவை, அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு தேவைன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அதை எப்படி எழுதுவோம்? 40.376 / 14.42. கீழே புள்ளி எடுக்கணும்னா 100ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 100ஆல் பெருக்குவோம். இங்கே 2 ஸ்தானம் அதாவது 40.376, அதாவது 40,376 எழுதிட்டு இந்த 2 0 சேர்ப்போம். 3 ஸ்தானம் புள்ளி வைக்கும்போது நமக்கு 4037.6ன்னு வரும் / 1442. இப்போ 2ஆல் அடித்தோம்னா 7 2 14, 2 4, 1 2 2. இங்கே 2ஆல் அடித்தோம்னா 2 4, 0, 1 2, மிச்சம் 1, 2 16, மிச்சம் 1, புள்ளி வச்சுருவோம். 2 16. அடுத்து 7ஆல் அடிக்கலாம். 1 7, 0, 3 21. இங்கே 7ஆல் அடித்தோம்னா 7 14, மிச்சம் 6, 8 56, மிச்சம் 5, 8 56, மிச்சம் 2, புள்ளி வச்சுருவோம். 4 28. அதாவது 288.4 / 103. இப்போ 288.4 103ஆல் வகுப்போம். இப்போ 103 2 பெருக்கணும்னா 3 2 6, 0, 1 2. இப்போ கழிச்சோம்னா 8லேருந்து 6 போச்சுன்னா 2 8, புள்ளி இந்த 4 இறக்கும். 3. இங்கே 4ல் முடியுதா? 8ஆல் போட்டோன்னா 3 24, 2 1 8. அப்போங்கும்போது 8ஆல் வரும் 0. இப்போ ஆன்சர் வந்து 2.8. இன்னொரு எண் வந்து 2.8. சம்மெல்லாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து 11 பாருங்கள். 5.6 வகுத்தல் 0.5. இப்போ 5.6 / 0.5ன்னு போடுவோமா? கீழே வந்து புள்ளி எடுக்கணும்னா 10ஆல் பெருக்குவோம். இப்போ மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். நமக்கு 56/5ன்னு கிடைக்கும். 5ஆல் அடித்தோம்னா 1 5, 1 5, திரும்ப 1 5, மிச்சம் 1 இருக்குமோ? அப்போ புள்ளி வைப்போம். அந்த 1ஓட 0 சேர்க்கும்போது புள்ளி வச்சுட்டா 0 சேர்ப்போம். 2 10ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு மதிப்பு வந்து 11.2ன்னு வரும். அடுத்து 12வது பாருங்கள். 2.01 வகுத்தல் 0.03. இப்போ 2.01 / 0.03ன்னு எழுதுவோம். கீழே புள்ளி எடுக்கணுங்கிறனால 100ஆல் பெருக்கும். இப்போ மேலே 100ஆல் பெருக்குவோம். அப்போ 201/3ன்னு வரும். 3ஆல் அடித்தோம்னா 1 3 3, 6 3 18, மிச்சம் 2, 7 3 21. அப்போ மதிப்பு வந்து 67. அடுத்து பாருங்கள். 0.05 வகுத்தல் 0.5. இப்போ 0.05 / 0.5. இப்போ இங்கே வந்து புள்ளி எடுக்கணும்னா 10ஆல் பெருக்கும். அப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கணும். இங்கே வந்து 5 0 சேர்ப்போமா? அங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 0.5ன்னு கிடைக்கும். கீழே வந்து 5. இப்போ 5ஆல் அடித்தோம்னா 1 5, 0, புள்ளி வச்சுருவோம். 1 5. அப்போ நமக்கு மதிப்பு வந்து 0.1ன்னு கிடைக்கும்.